என்னடே பஸ் வருதுடி. அக்கா அது காலேஜ் பஸ்க்கா, அது நிற்காதுக்கா இங்கெல்லாம். நிறைய பஸ் போகுதுடி மஞ்சள் கலர்ல. ஆமாம், கம்பெனி பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு எல்லாம் போகும். சீக்கிரமா கிளம்புன்னு சொன்ன கேட்டாதானே? யாரை சொல்றீங்க? உன்னதான் சொல்றேன். ஓ கேட்ற கதையா? இந்த அம்மாக்கு முன்னாடி நான் கிளம்பி ரெடியா நிக்கிறேன். இந்த அம்மா நல்லா உள்ள இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையா வராங்க வெளியில. நான் லேட்டா. உங்கள் 2 பேரும் சண்டே இங்கே ஆரம்பிச்சுக்கினீங்களா? நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வேணா. நீ தானே வீடு வீடா போயிட்டு கீதாவை ராணியை பெரிய பொண்ணை கூப்பிட்டு இருந்த. நம்ம 2 பேரும் போல தானே சொன்னேன். இந்த கதையை கேள்றி. கீதா ராணி நீலாம் வர தானே சொன்னீங்க காய்கறி வாங்கறதுக்கு. அதனால கூப்பிட்டோட யாரையா நம்ம 2 பேரும் மட்டும் போறான்னு சொல்றாடிவா? ஏன்க்கா இப்படி ஒண்டியாக வரணும்னு ஆசைப்பட்றீங்க? நானா ஒண்டியா வேணும்னு ஆசைப்படுறேன்? ஏன் நாங்களும் வரந்தேன்னு சொன்னோம், எங்களை கூட்டின்னு போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்களும் உங்கள் வீட்டு ஏறி உட்காந்து வரப்போகிறோம். இல்லையா கீதா ராணியை போய் கூப்பிட்டுமே அவளுங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் எங்கள் ஸ்கூட்டிலேயே வந்துடுறோம், நீங்கள் போங்க பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ தான் இப்போ எங்கள் கூட வந்திருக்க. ஆமாம், நான் உங்கள் கூட தானே வரேன். நான் அவளுங்க கூட போயிட்டேன். சொல்றது முழுசா கேளுடி. ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட அவங்க எதில் போகிறாங்க ஏது போகிறாங்க தெரிஞ்சுக்கலாம்ல. அதை விட்டுட்டு வீடு வீடாக போனதுனாலேயே டைம் ஆகி போச்சு. இப்போ பஸ் போயிடுச்சா இல்லையா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. ஏக்கா அங்கே வரது உங்கள் மாமனார் மாதிரி இருக்கு பாருக்கா. எங்கடி? அங்கே பாரு, தூரமாக பாரு. ஆமாண்டி அவர் தாண்டி. இந்த பஞ்சு மண்டை எங்கே போயிட்டு வருது? பொண்ணை பார்க்கறதுக்கு போனாடி. போய் 4 நாள் ஆச்சு. சாருக்கு இப்போ தான் வழி தெரிஞ்சு போகுது வீட்டுக்கு வரத்துக்கு. நம்ம ரோட்ல என்ன நடக்க முடியுதா? வண்டியா போகுது. நடக்கிறதுக்கு எங்கன்னா இடம் இருக்குதா? ஒரு 4 அடியா நடக்கிறதுக்கு வழி விட்டு ரோடு போடக்கூடாது. பயமா நடந்து வரத்துக்கு. யார் இது? எங்க பார்த்த மாதிரி இருக்கு? பார்த்து ஓரமாக வாங்க, வண்டிலாம் வருது, அப்படியே வந்து நிற்கிங்க. எங்கம்மா? நான் ஓரமா தான் வரேன். அவ்வளோ வண்டி போகுது. இன்னும் நான் எங்க போறது? மாமா நீங்க பஸ்ல வர வேண்டியது ஏன் நடந்து வரீங்க? உனக்கு விஷயமே தெரியாதம்மா. காலையில இருந்து நம்ம ஊர் பஸ்ஸே வரல. நேத்து காலையில இருந்து பஸ்ஸே வரலையா? ஆமாம்மா, காலையில இருந்து பஸ்ஸே வரலையா? அதான் நடந்தே வரேன். இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சா? நம்ம வீட்டில் இருக்கும்போது மட்டும் அந்த பஸ் கரெக்ட் டைமுக்கு வந்து 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 போயின்னு இருக்கோம். நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போதோ தண்ணி எடுக்க போகும்போதோ ரேஷனுக்கு போகும்போதோ கடைக்கு போகும்போதோ பார்த்தோன்னா போய் போய் வந்துன்னு இருக்கோம். ஆனால் நம்ம எங்கன்னா போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பஸ்ஸுக்கு ஊருக்குள்ளேயே வர மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம சும்மா இருக்கும்போதெல்லாம் போய் போய் வந்துன்னு இருக்குது. நீ சந்தைக்கு போனோம் காய்கறி வாங்கிறதுக்கு. அந்த பஸ் எங்கே போய் தோண்டி தெரியல, கலந்து வரவே இல்லையா? இதில் வேற நம்மளை வந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து நிற்கணும். நடுவில்லாம் கை போட்டு நிற்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது. பஸ்ஸை வண்டி நிறுத்த மாட்டேன் சொல்லிட்டு ஓ ராமன் வேறு அந்த கண்டக்டர் கத்துவார். பார்த்தியா காலையில் பஸ்ஸே வரல நம்ம ஊருக்கு. இப்போ என்னடி பண்ணுறது? அம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்க. மாமா நீங்கள் ஏன் மாமா என்ன நினைக்கிங்க வெயில்ல? நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் எப்படின்னா போயிட்டு வரோம். அம்மா ஆட்டோ கிட்ட எதுனா பிடிச்சி போயிட்டு வாங்கம்மா. நடந்துல போவாதீங்க. சரி மாமா. பாவம் மாமாவே எவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்குறாரு இப்போ. ஒரு நிமிஷம் இரு, இது வரேன். இவன் எங்கே ஓடுறா இப்போ? நம்ம காய்கறி வாங்க கிளம்பும் போதே எதுக்கு மீனாக தான் போச்சு பார்த்தியா? மீனாவும் பரிமளாவா? அதுங்க கண்ணு பொல்லாத கண்ணாச்சே. எங்கேயோ போகிறாங்க பேக் எடுத்துக்கின்னு அப்படியே சொல்லிட்டு வயிற்றுலையும் வயலையும் அடிச்சு வைக்கணும் ரெண்டும். பஸ் வர்றதுக்கு அவங்க முன்னாடி போடுவாங்க. விடிட்டு விடிட்டு திட்டாதிரி அவங்களாம். எல்லாம் உன்னால வருதுக்கா, உன்னால வருது. வாயை வச்சு நீ எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் எங்கே போகிறேன் நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக டமா அட்டி சுற்றின்னு வரேன். அந்த பரிமளா கேட்குது எங்கள் பேகும் கைமா கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கிட்ட போய் சொல்கிறேன் நாங்கள் வந்து சந்தைக்கு போகிறோம் காய்கறி வாங்கிறதுக்கு, மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பார்த்தியா இங்கே வந்து பார்த்தா பஸ்ஸுலாம் வரவே இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸே வரலையா காலையிலேருந்து. கண்ணு பொல்லாத கண்ணுமா. எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது முன்னாடி சொல்கிறது நாங்களும் எங்கே போகணும் எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வரணும். உன்னை யார் பதிலாக சொல்கிறாங்க உங்களுக்கு? எது எங்கே போகிறோன்னு தெரியலன்னு சொல்லுவா? ஆமாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்தா பாரு. நம்ம ஊர்ல இருந்து நின்று இருக்கோம், இன்னும் ஊரை விட்டு கூட தாண்டி போகல. சரிப்பா, ஒரு ஊருக்காரங்கன்னா கேட்டாங்கன்னா சொல்லி தாண்டி அவனும் சொல்லாமல் இருக்க முடியாதுடி. நீ இப்படியே உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. வாங்க போகலாம். பெரிய பொண்ணு நீயா? நான் யாரோ நினச்சிடி. ஏறுங்க போகலாம். இது யார் வண்டி இது? என் வண்டி தான் சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தேன். அது கரெக்டாக இப்போ தான் ரெடி ஆச்சா, ஃபோன் பண்ணாங்க, போய் எடுத்துன்னு வந்துட்டேன். ரொம்ப நல்லா போச்சு. ஏக்கா பின்னாடி ஏறி நம்ம உட்காந்துக்கிறேன். ஏமா நான் கூட எப்படி போயிட்டு வர போறேன்னு நினச்சேன். ஏறுங்க மணி ஆகுது, ஏறுங்க. உட்காந்துட்டீங்களா? போலாம், ரைட் போலாம். இக்கா டைட்டாக பிடிச்சின்னு உட்காருங்க, 2 பேரும் விழுந்துட போறீங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கேன்டி. இக்கா பேக்லாம் பத்திரமா வச்சுக்கேன். பேக்லாம் சைடில் மாட்டி விட்டுட்டேன்டி. கையில் வச்சிருந்தா எங்க நான் ஊந்துருவேன் வண்டி பிடிக்க முடியாதனால. சரி பத்திரமா இருக்கட்டும். பெரிய பொண்ணு கிளம்பு போலாம். வரம்போ ருக்குமணி வண்டி வருது. வரம்போ ருக்குமணி வண்டி வருது. ஏடி பெரிய பொண்ணு பார்த்து பத்திரமா ஓட்டு, கீழே தள்ளி விட்டு போறேன். அதெல்லாம் வண்டியெல்லாம் சூப்பராக ஓட்டுவேன். நீ ஓட்டு பெரிய பொண்ணு, அடிச்சு ஓட்டு, ஃபாஸ்டா ஓட்டு. இப்போ பறக்குது பேர் வண்டி எப்படி? தக்காளி 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 கிலோ 20மா, கிலோ 20மா, கிலோ 20மா, 3 கிலோ 50, 3 கிலோ 50. வாங்கம்மா வாங்க. போனா கிடைக்காது, பொழுது போனாவும் கிடைக்காது. அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ. ஏக்கா தக்காளிங்க நல்லா இருக்கான்னு பாரு. இது நம்ம அண்ணன் கடை தாடி. இது நம்ம அண்ணன் கடையா? நம்ம அண்ணன் எப்போ கடை வச்சுதே? வாமா கோமதி, வா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? நானும் பிரகாசம் எப்படி இருக்கான்? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போதான் கடைக்கு வரியா நீ? ஆமாண்ணே ரொம்ப நாள் ஆச்சுண்ணே கடைக்கு வந்து. இங்கே ஒரே மழையும் கிழியுமா இருந்தது. அந்த சேரில் கால் வைக்க முடியல, அதனால வரவே இல்லை. அங்கே உள்ளூர்லேயே காய்கறி வாங்கினேன். அண்ணன் தோட்டத்துலேருந்து காய்கறிலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கினேன். அப்படியே 3 மாதம் ஓட்டுட்டேன். 3 மாதம் கழிச்சு தான் இங்கே வர மார்க்கெட்டுக்கு.
சரிம்மா நானும் போய் கஷ்டம் கேட்டதா சொல்லு. இங்கே பக்கத்து கடைக்கெல்லாம் தேங்காய் சப்ளை பண்ணுறதுக்கு வருவான். நான் அவனை பார்க்கவே இல்லை, என் கண்ணிலே பட மாட்டேங்கிறான். சொல்றேனே நேற்று கூட மார்க்கெட்டில் தான் வந்து தேங்காய் இறக்கிட்டு போனேன்னு சொன்னாரு. நீங்கள் அவரை பார்க்கலையா? இல்லைம்மா, நான் கொஞ்சம் வேலை விஷயமா நேற்று வெளியில் போயிருந்தேன். கடையில் வந்து பையன் தான் விட்டுட்டு போயிருந்தேன். அவங்க கூட சொன்னா யாரும் என்னை கேட்டு வந்தாங்கன்னு. நான் யாரும் சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் தான் வந்தானா? ஆமாம், நேற்று வந்து தேங்காய் வந்து மார்க்கெட்டில் தான் இறக்க போகிற சொல்லியிருந்தாரு. வந்திருப்பாரு அவர் தான். பசங்களாம் என்னம்மா படிக்கிறாங்க? பெரிய வந்து 3வது வருஷம் படிக்கிறானே, சின்னவ வந்து 2வது வருஷம் படிக்கிறா. பரவாயில்ல, காலேஜ் போகிறாங்களா? இன்னும் சின்ன பசங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. பரவாயில்ல, வளர்ந்து இப்போ காலேஜுக்கு போகிறாங்களா? ஆமாண்ணே, பசங்களாம் மடமடன்னு வந்து போதுங்க. பொண்ணுங்களை நல்லா படிக்க வை. படிக்க வச்சுட்டுனா அதுங்க பாட்டுன்னு அதுங்க சொந்த காலில் நிற்கும். நம்மளை எந்த தொல்லையும் பண்ணாதுங்க. படிக்க வைக்காமே நம்ம கல்யாணம் தான் முக்கியம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு எப்படின்னா கண்ணை கசக்கின்னு வந்து நம்ம கிட்ட தான் வந்து நிற்குங்க. இதே நம்ம படிக்க வச்சுட்டு வச்சுக்க, அதுங்க சொந்த காலில் நின்று அதுங்க குடும்பத்தை உயர்த்துங்க. அதுக்கு தேவையான அறிவு எல்லாம் அந்த கல்வியே கொடுக்கும். ஆமாண்ணே அதான் என்ன படிக்க வைக்கிறேன். ஏதோ கடனை உடனே வாங்கி வந்து ஒரு டிகிரி படிக்க வச்சிடறேன். மேற்கொண்டு படிக்கிறதுலாம் அவங்களே பார்த்துப்பாங்க, வேலைக்கு போய் படிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த முதல் டிகிரி மட்டும் நானே படிக்க வைக்கிறேன். ஆமாம், எப்படி வயிற்ற கட்டி வாயை கட்டியோ படிக்க வச்சிரு. அதுக்கப்புறம் தொல்லையே கிடையாது, நிம்மதியாக இருக்குங்க அதுங்களும். நம்ம காய்கறி வந்தோமா இல்லை நம்ம வீட்டுக்கு அதை பேச வந்தோமாக்கா? ஏண்டி நமக்கு தெரிஞ்சாண்டி அதான் பேசுகிறோம். சரி, தக்காளி எவ்வளோன்னு கேளு. என்ன தக்காளி எவ்வளோண்ணே? அம்மா, தக்காளி விலையெல்லாம் குறைஞ்சி போச்சுமா. கொஞ்ச நாளைக்கு முன்னே 200 விற்றுந்தது 1 கிலோ. இப்போ வந்து பார்த்துக்கோ அப்படியே சரிஞ்சு போய் 20 ரூபா 1 கிலோ. நானே 3 கிலோ 50 ரூபான்னு போட்டுன்னு இருக்கேன். 3 கிலோ 50 ரூபாண்ணே? சரிண்ணே, 3 கிலோ போடுங்கண்ணே. ஏக்கா தக்காளி நல்லா இருக்குதான்னு பார்த்து வாங்க. 3 கிலோ 50 ரூபாய் அப்படியே வாய்ப்பு வந்து வாங்குவேன். தக்காளி நல்லா குழம்பு இருக்குதா இல்லை பழைய ஸ்டாக்கா என்ன எதுவும் பார்த்து வாங்க. இடியே, நான் கல்யாணம் பண்ணி வந்த நாள்லேருந்து இந்த கடையில் தாண்டி காய்கறி வாங்குறேன். எல்லாம் அன்னன்னைக்கு காய்கறி, ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க. புரியுதா? தக்காளியில் வாங்கி முடிச்சு 1 வாரத்துக்கு நல்லா இருக்கும், கெட்டே போகாது. 10 நாள் கூட நல்லா தான் இருக்கும். காய்கறிலாம் ஒன்று முத்தாக இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெங்காயத்துலேருந்து உருளைக்கிழங்குலேருந்து கத்திரிக்காய்லேருந்து எல்லாம் கெட்டே போக தெரியுமா அவ்வளோ சீக்கிரம்? அது யாருமா? தங்கச்சியம்மா? ட்வின்ஸாம்மா நீங்கள் 2 பேரும்? அரட்டைங்களா? இல்லைண்ணே அவள் எனக்கு அக்கா. என்ன நான் வந்து அவளை விட 3 வயசு சின்னவன். பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்களா? அது ட்வின்ஸான்னு நினச்சேன். இல்லைண்ணா என் தங்கச்சி தானே அவ. அச்சஸ் எல்லாம் உன்ன மாதிரியே இருக்காமா? ஆமாண்ணே என்ன மாதிரியே தான் இருக்கா. பேசுனதெல்லாம் போதும், டக்குனு தக்காளி வாங்கி வா. ஏம்மா, பீன்ஸ் கூட வந்திருக்குமா? பார்த்தியா, பீன்ஸ் கூட விலை கம்மியாக தான் இருக்குது. பீன்ஸு, கேரட்டு, கோஸு, பீட்ரூட்டு எல்லாம் உடம்புக்கு நல்லது தான். வாங்கி போமா, வச்சு சாப்பிடுமா. என்ன தக்காளி மட்டும் 3 கிலோ போட்டுருங்கண்ணே. அதுக்கப்புறம் பீன்ஸ் 1 கிலோ, அவரைக்காய் 1 கிலோ, பீட்ரூட் 1 கிலோ போட்டுக்குங்க. அப்புறம் வேறு என்னது, கோஸ் 1 கிலோ போட்டுக்குங்க. சரிம்மா. என்ன 10 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் கொடுங்க. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுத்துங்க. உருளை வேணாமா? உருளை கூட 1 கிலோ போட்டுருங்கண்ணே. அதுக்கப்புறம் வாழைக்காய் 2. நல்லா முத்திர வாழைக்காய் தானே இருக்கே? ஆமாம், தோட்டத்துலேருந்து வாங்கின்னு வரேன். முத்திர வாழைக்காய் தான். நானத்தை எப்படி எனக்கு தெரியுமா, அதே மாதிரி லோகுன்னு ஒரு பையன், அவன் வாழை தோட்டத்துலேருந்து தான் எடுத்துன்னு வந்து வாழைக்காய்லாம் கொடுக்குறான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாழைக்காய். நம்ம இது கூட வாழைப்பழம்லாம் வந்து விற்றுட்டு போவான் சந்தை போடும்போது. ஏக்கா, இவர் சொல்கிறது பார்த்தா நம்ம அண்ணன் தான் நினைக்கிறேன்க்கா. என்ன மேலே போட்ட லோகோ சொல்கிறீ? ஆமாம்மா, உனக்கு தெரியுமா அவரு? சரியா போச்சு போ. என்ன அவர் எங்கள் அண்ணன் தானே? அப்படியேம்மா, லோகு உங்கள் அண்ணன் தானே? லோகோட தங்கச்சி தானே நீங்கள் 2 பேரும்? லோகு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. தங்கச்சிங்க 2 தங்கச்சிங்க இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அது நீங்கள் தானே எனக்கு தெரியவே தெரியாது. அவள் நானே கார பையன், வழக்க கூட கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு கூட வந்து காசு வாங்கிக்கிறேன்னு சொல்லுவான். அவனோட வாழைக்கெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். மருந்து போடாமல் விளைவிக்கிறான். இல்லை, இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனை பார்க்க முடியாது. ஆமாண்ணே எங்கள் அண்ணன் அப்படி தான். நம்ம பை கொடுமா, இடம் போட்டாங்க எல்லாத்தையும். எது இடம் போட்டாங்களா? நாங்கள் பார்த்து பொறிக்கிறதுக்கு தேவையில்லையா? அம்மா, முன்னாடி எல்லாமே சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கோம். பின்னாடி பார்த்தியா குடோனில் எவ்வளோ போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான். நீங்கள் சொல்ல அங்கே இடம் போட்டே வச்சுட்டாங்க. பையன் மட்டும் கொடுத்தீங்கன்னா இல்லை போட்டு கொடுத்துருவாங்க. ஏன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே? இப்போ எனக்கு எல்லா காய்கறியும் தான் வேணும். தக்காளி 3 கிலோ போட்டுங்க இந்த ஒயர் பேக்கில். ஆமாம், பையில் போட்டு நசிங்கிடும். அதனால ஒயர் பேக் தந்துருக்க தக்காளி வாங்கிறதுக்குன்னு. அதுக்கப்புறம் 1 கிலோ கத்திரிக்காய், 1 கிலோ அவரைக்காய், 1 கிலோ பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு 1 கிலோ, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கொடுத்துருங்கண்ணே. சரிம்மா, பேக் கொடுங்கம்மா. ஏன்னா தக்காளிக்கு நான் ஒயர் பேக் எடுத்துன்னு வரல, தனியாக ஒரு சின்ன பை வச்சிருக்கேன், அதை போட்டு கொடுத்துருங்க. சரிம்மா, ஒயர் பேக் எடுத்துன்னு வந்தோன்னா தக்காளியும் நசுங்காமல் குழுங்காமல் எடுத்துன்னு போகலாம். வர அவசரத்தில் எடுத்து வந்துட்டேனே. சரி, பை கொடுங்க தம்பி. இந்த பையில் போட்டு பில் போட்டு கொடுங்கப்பா. அப்புறம் உங்கள் பசங்க என்னம்மா பண்ணுறாங்க? ஏன்னா எனக்கு சின்ன பசங்க தானே. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பெரிய பையன் வந்து 2வது படிக்கிறான், சின்னவன் வந்து LKG படிக்கிறான். ஓ, சின்ன பசங்க தானே? படிக்கட்டும். அம்மா, நான் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க. அது 2த்துக்கு வரை இந்த ஸ்கூல்லேயே விட்டு வச்சிருக்காங்க. வீட்டில் அடிச்சுன்னு சண்டை போட்டுங்க. என்னென்ன வீட்டை 2ஆக்கி வச்சுருக்கேன். என் மாமியார் கிட்ட தான் விட்டுட்டு வந்துருக்கேன். மாமியார் 1 ஆக்கிட்டு இருக்குங்க நேரம். அது பாருங்க ஒரு அம்மா அழுதுன்னு இருக்குங்க, விட்டுட்டு போயிட்டாரே அப்படி சொல்லிட்டு. சீக்கிரம் கொடுங்கண்ணே. தோச்சுமா. ஏன் இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? ஸ்கூலுக்கு போலியா பசங்க? அதை லோக்கல் ஐடியா விட்டுருக்காங்களா? அந்த லீவ் விட்டுருக்காங்க. வீட்டில் உட்காந்து இருக்குங்க 2.
பசங்களெல்லாம் தனியாக விட்டுட்டு வராதம்மா, சீக்கிரம் போங்க வீட்டுக்கு. காலம் கெட்டு போய் கிடக்குது, யாரையும் நம்ப முடியல. ஆமாண்ணே ஆமாண்ணே, எங்கள் மாமியார் இருக்காங்க, பத்தாவதுக்கு கோமதி அக்காவோட மாமனார் மாமியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் பார்த்துப்பாங்க, தைரியத்தில் விட்டுட்டு வந்துருக்கிறேன். வீட்டில் 3 பெரியவங்க இருக்கிறாங்களா, அப்புறம் நீ பயப்படுற? நான் இருந்தால் தானே அதுங்க சமாளிக்க முடியும், அதுங்களை வேற யாராலையும் சமாளிக்க முடியாது, அவ்வளோ வாழுங்க ரெண்டும். அப்படியே இவ்வளோ மாதிரிங்கண்ணே, இவ எப்படி சின்ன வயசு வாழா இருந்தாலும் அதே மாதிரி இருக்காங்க 2 பேரும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னு. சும்மா வேணா என்ன கலாய்க்கணும் முத்துக்கு வராதுக்கா. இந்த பெரிய பொண்ணு எங்கே போனேன், அந்த வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் இன்னும் அழகானா. பரவாயில்ல, ஒரே கடையில் வாங்கிட்டோம். நான் கூட மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி வரணும்னு பார்த்தேன், விலையும் கம்மியாக தான் இருக்குது, பொருளும் ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்காரு. ஆமாம், நீ எங்கள் வீட்டுக்கு அதானே கூட்டு வந்து இந்த கடையை காமிச்சாரு. காய்கறிலாம் நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காய்கறிங்க, எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தியா. நான் எப்போ வந்தாலும் இங்கே தான் வாங்குவேன். ஏண்டி எவ்வளோ நேரம்டி ஒரு வண்டி விட்டுட்டு வரதுக்கு? அக்கா வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடமே இல்லைக்கா, அதான் தேடி தேடி சுற்றி ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒரு கடை வெளியில் விட்டுட்டு வந்துருக்கேன்க்கா. சரி விடுங்க, நான் காய்கறி வேணுமா வாங்கிக்கோ, இந்த கடையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், விலை கம்மியாக இருக்கும், எனக்கு தெரிஞ்ச கடை தான். ஓ உனக்கு தெரிஞ்ச கடை தானே இது? அப்போ எல்லாமே ஃப்ரீயாகவே தருவாங்களா? ஏமா எல்லாமே ஃப்ரீயாக தந்தா என் தலையில் துண்டு போட்டுருந்தாம போனோம் நான். ஓ அதனால தான் ஆல்ரெடி துண்டு போட்டுனே இருக்கீங்களா? பெரிய பொண்ணு எங்கன்னா சும்மா இருக்கே நீ, என்னென்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கோ. உங்கள் மாமி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? ஐயோ அவங்க பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்கக்கா. என்ன வேணும் சொல்ல, அவங்களே எடுத்து போட்டு தருவாங்க. என்ன இந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறா, விலை பார்த்து போட்டு கொடுங்க. எல்லாருக்கும் ஒரே விலை தான்மா, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் நான் நியாயமான விலை தான் விற்கிறேன். இந்த மார்க்கெட்லேயே என் கடையில் தான் எல்லா பொருளுமே ஒரு 5 ரூபாய் கம்மியாக இருக்கும் 1 கிலோக்கு. அதனால தான் நான் லாபம் கம்மியாக இருந்தால் கூட மக்கள் நம்மளை தேடி வரணும், தரமான பொருள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சேவை நோக்கத்தில் தான் நான் செஞ்சுன்னு இருக்கேன். சரிண்ணே சரிண்ணே. இருந்தாலும் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லிட்டேன், சரி ஒரு 2 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷண்ணே. ஏம்மா என்னென்ன வேணும் சொல்லுமா. வெங்காயம் வந்து 5 கிலோ, தக்காளி ஒரு 3 கிலோ, கத்திரிக்காய் 1 கிலோ, பீன்ஸ் 1 கிலோ, அவரைக்காய் 1 கிலோ, அப்புறம் முட்டைக்கோசு, அப்புறம் வந்து காலிஃப்ளவரு, அப்புறம் பாவக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் பட்டாணி, இதெல்லாம் கொடுங்க. பார்த்துமா கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கூட தானே? ஆமாண்ணே முருங்காய் சொன்னானே, முருங்காய் போட்டுக்குங்க. முருங்கை கிலோ 400 ரூபாய்மா, எவ்வளோ போடா? எம்மோடியோ 400 ரூபாவா? ஏன்னா 2 முருங்காய் நல்லா பிஞ்சு முருங்காவை போடுங்கண்ணா. முத்தன் முருங்காய் போட்டிங்கன்னா என் மாமியார் அந்த முருங்காய் வெட்டு என்ன அடி நடிக்கும். பிஞ்சு முருங்காவை போடுங்கண்ணே. சரிம்மா. ஏன்னா எனக்கு கூட கரணா 1 கிலோ போடுங்கண்ணே. ஆமாண்ணே எனக்கு கூட 1 கிலோ கொடுங்கண்ணே, நான் கூட மறந்துட்டேன். போட்டுடலாம்மா. அப்போ வேற நான் என்ன சவுச்சோ 1 கிலோ போட்டுக்குங்கண்ணே. இதா படிக்காதெல்லாம் சவுச்சோவில் வாங்காதக்கா, சளி பிடிக்கும்க்கா. இனி அது கூட இஞ்சி போட நசுக்கி போடன்னு வச்சுக்கா, சளிலாம் பிடிக்காதுடி. நீ கூட வாங்கிக்கோ, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு இப்போ வேணா கைப்பே நிறைய காய்கறி வாங்கிட்டேன் போதும். சரிண்ணே எனக்கு மட்டும் 1/2 கிலோ போடுங்கண்ணே. ஏன்னா எனக்கு கூட 1/2 கிலோ போட்டுருங்க சவுச்சவை. அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு ஒரு 1 கிலோ போடுங்க. நாத்தனார் வேறு ஊர்லேருந்து வந்துருக்குது, அதுக்கு நல்ல வகையாக ஆக்கி போடணும். பாவம் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுது 3 வருஷமா. அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் 5 வருஷம் மொத்தம் ஹாஸ்டல்லையே கழிச்சிடுது. சாப்பிடாம இப்படி ஒல்லியாக இருக்குது. ஹாஸ்டலில் என்ன சாப்பாடு போடுவாங்க, கல் மாதிரி இட்லி தான் போடுவாங்க, சாம்பார் ஊற்றுவாங்க. குழந்தை சாப்பிட்டு ரொம்ப ஒல்லியாகி போச்சு. அதுக்கு நல்லா வாய்க்கு ருசியாக சூப்பராக என் கையால் ஆக்கி போட போகிறேன். என்ன எல்லாமே போட்டு கொடுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுங்க. ஏம்மா இவ்வளோ பேசுறியா? உன்னை பார்த்தா சமைக்க தெரியற மாதிரி எனக்கு தெரியலையா? கரெக்டாக சொன்னார் பெரிய பொண்ணு. வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும்னு சொன்னீங்க, ஆனால் உன் கையை சமைச்சு போடணும்னு சொன்ன பற்றியா? அதை கேட்கும் போது கொஞ்சம் நெஞ்சு ஒரு பக்கம் வலிக்குது. ஆமாம் அக்காவை தங்கச்சி மாற்றி கிண்டல் பண்ணுவீங்க. ஏன் நாங்களாம் சமைக்க மாட்டோமா? நீங்கள் மட்டும் தான் சமைக்கிறதுக்குனே பிறந்துருக்கீங்களா? நாங்களாம் இந்த உலகத்தில் வேஸ்ட்டாக பிறந்திருக்குமா? ஏன் எங்களுக்கு சமைக்க தெரியலனா கற்றுக்குன்னு செய்கிறோம். ஃபோனில் எதாவது சொல்லித்தராங்களே எல்லாமே, எல்லாத்தையும் செஞ்சு சமைச்சு அசத்துறேன் பாரு. ஒரு நாளைக்கு ஒரு டிஷ்ஷு செஞ்சு உங்களுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்து அவங்க வாயில் ஊட்டுறனா இல்லையான்னு பாருங்க. ஏக்கா ஒரு வாரத்துக்கு வேறு ஏதாவது ஊருக்கு போயிட்டு வரலாமாண்ணா? அதானே நானும் யோசிக்கிறேன். நீங்கள் அந்த மணிக்கே போனாலும் உங்களை விட மாட்டேன். அங்கேயே எடுத்துன்னு வந்து நான் சமைக்கிற சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பேன். சரியான விளையாட்டு பொண்ணா இருக்காமா அவ. என்ன தக்காளி மேலே ஏறி நிற்கிறீங்களே, தக்காளி உங்கள் வெயிட்டு தாங்குமா? அதெல்லாம் தாங்குமா. அப்படியே காலை நல்லா மெச்சு கொடுங்க. நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு அது ஒரு வாரத்துக்கு எப்படி வச்சுருந்து தாக்கு பிடிக்க வைக்கிறத. எனக்கு பழகு மேலே தான் நின்று இருக்கு, தக்காளி மேலே நிற்கலம்மா. அதுக்கு தான் சின்ன வயசு நல்லா காய்கறிலாம் சாப்பிட்டு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சு நல்லா ஹைட்டாக வளரணும். நல்லா கத்திரிக்காய் அம்மத்துண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஹைட்டாக ஏற்ற மாட்டேது, 1 ஏற்ற மாட்டேது. டேபிள் மேலேயே நின்று இருக்கிறீங்க. ஏன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, புதினா இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருங்க. ஏன்னா காய்கறி நிறைய வாங்கியிருக்கேன் நான். 3 கிலோ தக்காளி, அதெல்லாம் 1 கிலோ, அவ்வளோ 10 காய்கறி, மொத்தம் 15 கிலோ வருது. புரியுதா? அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருங்க. ஏம்மா கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுக்கலாமா? பச்சை மிளகா என்ன விலை விற்குது, இஞ்சில என்ன விலை விற்குது? பச்சை மிளகா 10 ரூபா போட்டுக்கிறேன், இஞ்சி 10 ரூபா போட்டுக்கிறேன், புதினா வந்து 10 ரூபா போட்டுக்கிறேன். இஞ்சி 10 ரூபா, புதினா 10 ரூபா, அப்புறம் வந்து பச்சை மிளகா 10 ரூபா. 30 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களா? ஏன்னா இதில் அநியமாக தெரியல உங்களுக்கு. நானே அந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா சொக்கண்ணே, அந்த கடையில் வாங்கினேன்னு வச்சுக்கேன், எனக்கு இதெல்லாம் ஃப்ரீயாகவே தருவாங்க. 30 ரூபா மிச்சம் ஆகிருக்கும். இந்த கோமதி அக்கா சொல்லிச்சு தெரிஞ்ச கடை தான், நம்ம அண்ணன் கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வாங்குறேன். நீ என்ன அது பச்சை மிளகாக்கெல்லாம் காசு கேட்குறேன். ஏற்கனவே நான் காய்கறி விலை கம்மியாக தான் விற்கிறேன். இல்லை வேறு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தேன்னு வச்சுக்கேன், வேலைக்கு ஆகாதுமா. நானும் கடைக்குள்ள வாடகை கொடுக்க தேவையில்லையா? பெரிய பொண்ணு விடுடி
ஈஸியாக சொல்லிவிடு, ஏன்னா உனக்கு தெரிஞ்ச எனக்கு கடை தானே, அதனால உனக்கு எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாரு சொல்லிட்டு என்ன காசு கொடுத்து வாங்க சொல்கிறேன். ஏன்னா நானும் காசு கொடுத்து தாண்டி வாங்குறேன். நீ அது கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஃப்ரீயாக கேட்டுக்க, நான் அது கூட காசுக்கு தான் கேட்டுக்கிறேன். நீ சரியான மக்குன்னா சரியான மக்கு நீ தான். தெரிஞ்சவங்க கடையாக இருந்தால் எப்படி ஆட்டியை போட்டுன்னு போகிறது, ஃப்ரீயாக எப்படி வாங்கிட்டு போகிறது, எப்படி 1 கிலோக்கு 2 கிலோ வாங்கி போகிறது, 10 ரூபாய் கொடுத்துட்டு 10 பொருள் எப்படி வாங்கி போகிறது, அப்படி யோசிக்கணும். அதை விட்டுட்டு உங்ககிட்ட காசை கொடுத்து பொருள் வாங்குற பற்றியா, அதுலேருந்தே தெரியல நீ எவ்வளோ பெரிய மக்குன்னு. அப்படி சொல்லுடி, எங்கள் அக்காவுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏடி எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குற பொருளை நான் வாங்க மாட்டேன், எது வந்தாலும் காசு கொடுத்து தாண்டி வாங்குவேன். அந்த அண்ணன் ஏற்கனவே நல்ல குவாலிட்டியான பொருளை அதான் தராரு. ஏற்கனவே 2 ரூபா 5 ரூபா கம்மியாக தான் தராரு ஒரு பொருளுக்கும். இன்னும் நம்ம கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏடி அவங்களுக்கும் குழந்தை குட்டி குடும்பம்லாம் இருக்குது, அவங்கள குடும்பம் நடத்த வேணா. நம்ம தெரிஞ்சவங்க கடை சொல்லிட்டு எதுக்கு வரோம்? நம்ம வரும்போது இவங்க வந்தால் ஒரு நல்ல ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷமாக நம்மளை கூப்பிடுவாங்க. புரியுதா? நம்ம வந்து இது கம்மி பண்ணி விலை கம்மி பண்ணி ஓசிலெலாம் வாங்கி போட வச்சு ஐயோ வந்துச்சிங்களா இதுங்க, இதுங்க வந்து ஓசியில் கேட்குங்களே, விலை கம்மி பண்ணி கேட்குங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம வரும்போதே மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசுவாங்க, இல்லை மூஞ்சி திருப்பிப்பாங்க. எதுக்கு நமக்கு இந்த வேலை? நம்ம எப்படி தான் காசு கொடுத்து தான் வாங்கி முடியும் வாங்கி போகலாம். நீ சொல்கிறதும் சரிக்கா, தெரிஞ்சவங்க கடை வச்சுருக்காங்கன்றதுனால அவங்கள மொட்டை அடிக்கக்கூடாதுல்ல, ஃப்ரீயெல்லாம் வாங்கி போகக்கூடாது. இது வந்து ஒரு நீதி நியாயம் இருக்குல்ல. இப்போ தான் நல்ல பொண்ணு மாதிரி பேசுகிறேன். நீ பெரிய பொண்ணு கூட சேர்ந்துக்கனால சாப்பிட்ற பொருள்லாம் எப்பயுமே ஃப்ரீயாக வாங்கக்கூடாதுடி, காசு கொடுத்து தான் வாங்கணும். போதும் நீ பாட்டு. இம்மா வேற ஏதாவது வேணுமாம்மா? போட்டாங்களா எல்லாத்தையும்? அவ்வளோதானே, பில்லு போட்டு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கண்ணே. கோமதிம்மா உனக்கு வந்து 250 ரூபாய் ஆச்சுமா. இம்மா ப்ளூ புடவைம்மா உனக்கு வந்து 280 ரூபா ஆச்சுமா. பேண்ட் ஷர்ட் போட்டுருவாம்மா உனக்கு வந்து 320 ரூபாய் ஆச்சுமா. சரிண்ணே காசுலாம் கொடுக்க முடியும் கரெக்டாக.